தனக்கு வருவதை விட்டுவிட்டு வராததை முயற்சி செய்யும் ஹீரோக்கள் மத்தியில் தனக்கேற்றாற் போலவே கதையை தயார் செய்து கொண்டு அதை சிறப்பாக செய்து வருகிறார் விஜய் ஆண்டனி. இப்போதும் கதையை நம்பியே 3வது படத்தை தர வந்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. இந்தியா பாகிஸ்தான் திரைப்படம்தான் அது. யாரடி நீ மோகினி படத்தை இயக்கிய மித்ரன் ஜவஹரிடம் உதவி இயக்குனராக இருந்தவரான ஆனந்த் என்பவர் இயக்கியிருக்கும் படம் இது. பத்தி வியாபாரி வருவதற்குள் அதன் வாசனை வந்து கதவை தட்டுவது மாதிரி இந்த படத்தின் ஸ்பெஷல் காட்சியை முன்பே ரசித்த திரையுலக பிரபலங்களில் பலர் இவர் ஹார்டிக் அடிச்சிருவாரு போலிருக்கே என்ற காய்ச்சலில் இருக்கிறார்களாம். காதலர்களின் இடையே ஏற்படும் வழக்கமான பிரச்சனைகளுடன் ஒரு ஸ்பெஷலான திருப்பமும் இருக்கிறதாம் படத்தில். அதை விழுந்து விழுந்து சிரிப்பது மாதிரி எடுத்திருக்கிறாராம் ஆனந்த். கதாநாயகியாக சுஷ்மா அறிமுகமாகிறார். என்னுடைய முந்தைய படங்களான நான் மற்றும் சலீம் ஆகிய படங்கள் வெற்றி பெற்றதற்கும் அந்த படங்களில் என்னுடைய கதாபாத்திரம் ரசிகர்களிடையே பிரபலமானதற்கும் அந்த படத்தின் கதை அமைப்பே மூல காரணம் என்கிறார் விஜய் ஆண்டனி. இந்தியா பாகிஸ்தான் படத்தின் கதையும் அந்த வகையை சேர்ந்ததுதான். என்னிடம் கீபோர்டு வாசித்த தீனா தேவராஜ் இந்த படத்தில் இசை அமைப்பாளராக அறிமுகமாகிறார். உக்கிரமான கோடையில் சாமரம் வீசும் வசந்தமாக இருக்கும் இந்தியா பாகிஸ்தான். காதலர்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும் என்கிறார் விஜய் ஆண்டனி.